உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு உனக்கு? முதல்ல வாண்டடா நீ என்ன தேடி வந்து என்கிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நீ என்ன பார்த்ததும் ஒரு மாதிரி கூச்சப்பட்டு ஒதுங்கி போற. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நான் எப்பவும் போலதாங்க இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம அவ பேசினதை கேட்டு குழம்பிட்டு இருக்கீங்க. சிறுத்தை சொன்னது வச்சு மட்டும் இல்ல, எனக்கே தோணுது. இப்பதான் நானும் யோசிச்சு பாக்குறேன். ரீசெண்டா நீ என்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிற. நீ முதல்ல மாதிரிலாம் இல்ல. இந்த லெட்டர்ல இருக்கிற மாதிரி உன் மனசுல தப்பான எண்ணம் உள்நோக்கம் இருக்கும்னு தோணுது. சொல்லு, இப்படி ஒரு தப்பான எண்ணம் உன் மனசுல இருக்குல்ல? நில்லு, உன்னதான் கேக்குறேன். இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை என்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாம தான் என்ன பாக்குறப்பெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போற. சொல்லு சித்து, இப்படி ஒரு தப்பான எண்ணம் உன் மனசுல இருக்கா இல்லையா? ஏங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இல்லல்ல? அட ஆமாங்க, இல்ல. அப்ப நான் சத்தியம் பண்ணு. என்ன பாக்குற? உன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. உன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லன்னா தைரியமா என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண வேண்டியதானே? ஏங்க, சத்தியம் பண்ணு. ஏங்க, என்னங்க? விடுங்க. என்னங்க நீங்க சத்தியம் எல்லாம் கேட்டுக்கிட்டு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆமாங்க, நான் உங்களை லவ் பண்றேன். எனக்கே தெரியாம நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை எனக்கு புரிய வச்சதே இதோ இவங்க 2 பேர் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் காதல் ஒண்ணும் கொச்சையானதும் இல்ல, அருவருப்பானதும் இல்ல. இந்த வயசுல எல்லாருக்கும் வர்ற ஒரு சாதாரண ஃபீல். என் காதலால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது, எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கவனமாவே இருக்கேன். அதனாலதான் இப்பெல்லாம் நான் உங்களை பாக்குறப்ப கூட தூரமாவே ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். நான் உங்களை விரும்புறேன், அவ்வளவுதான். மத்தபடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஆசையே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோணவும் தோணாது. இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என் உயிரை விட கூட தயாரா இருக்கேன். எனக்கு உங்க மேல எப்படி எதனால லவ் வந்துச்சுன்னு சரியா சொல்ல தெரியல, ஆனா வந்துருச்சு. ஒருவேளை எங்க அம்மா கிட்ட இருக்கிற ஒரு சில குணாதிசயங்க உங்ககிட்ட இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, எனக்கே தெரியாம என் மனசுக்கு உங்களை பிடிச்சிருச்சு.
மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி உங்க மேல எனக்கு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அதே மாதிரி மோசமான புத்தி என் ரத்தத்துல கூட கிடையாதுங்க. சும்மா தப்பான எண்ணத்துல பழகுறேன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல லவ் இருக்கிறத நான் எப்போ உணர்ந்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் ஆகாஷுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் தான் எதிர்பார்க்கேன். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடவை நான் கடவுளை வேண்டியிருக்கேன் தெரியுமா? நீ இப்படி ஒரு கேவலமான புத்தியோட என்கிட்ட பழகினதும் இல்லாம அதுக்கு குட் சர்டிபிகேட் வேற கொடுத்துட்டு இருக்கியா? எப்படி உன்னால ஒரு பொண்ணை இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? எனக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட் கூட முடிச்சிருச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற? அந்த லவ்வால எனக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு வியாக்கியான வேற பேசுற. உன்னெல்லாம் சத்தியமா மனுஷனா இல்ல, மிருகமா கூட பார்க்க முடியல. நீ ரொம்ப அருவருப்பானவன். சாக்கடை சகதின்னு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அருவருப்பும் இப்ப என் கண்ணுக்கு ஓ உருவத்துல தெரியுது. உன்னை நல்லவன் அப்படின்னு நினைச்சுதானே உன்கிட்ட பேசுன பழகுன. ஏன் இப்படி பண்ண சொல்லு? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சீ! இனிமே இவன் மூஞ்சிலே முழிக்காத. ஏன் இப்படி பண்ண சொல்லு? ஏன் இப்படி பண்ண? எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கெட்டி மேல கெட்டி மேல
பார்க்காத, குத்தும் பார்வையால என்ன பார்க்காத, போகாத அள்ளி போகாத, என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத. வெரி குட் வெரி குட். ஆண்டாள் என்ன? இங்க வா, இங்க பாரு. வா வா வா. இதோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா தொற்றுலாம் குறைஞ்சு சினிமா தியேட்டர்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வர சண்டே அன்னைக்கு நாம எல்லாரும் குடும்பத்தோட ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? ரொம்ப முக்கியம். வாய முடிக்கிட்டு பேப்பரை படிங்க. நீங்கள்லாம் எப்படிதான் ஜட்ஜா நீங்களோ? உனக்கு நான் புருஷனாவே ஆயிருக்கேன். ஜட்ஜானது பெரிய விஷயமா? ஆகாஷ், கற்பையான கார்ல லக்கேஜ் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஹாய் பாட்டி. என்ன ஆகாஷ், கல்யாணத்தை அட்டன் பண்ணாமலேயே வந்துட்ட? இல்ல பாட்டி, நைட்டு சங்கீதா கால் பண்ணி இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல என்னமோ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணதான் நல்லா இருக்கும். உங்களால எல்லாம் சமாளிக்க முடியாது பாட்டி. ஓ, அதான் வேற வழி இல்லாம நைட்டு எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னப்பா நீ இதுக்காகவா கல்யாணத்தை கூட அட்டன் பண்ணாம பாதியிலே கிளம்பி வந்துட்ட? ஆமா பாட்டி, இது இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அதான். நல்ல பையன் பாணி. சரி போ, குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா ஆபீஸுக்கு கிளம்பு. சரி பாட்டி. சங்கீதா, பரவாயில்லையே. நைட்டு நான் சொன்ன மாதிரியே ஆகாஷுக்கு போன் பண்ணி மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அவனை இங்க வர வச்சிட்டியே. சரி சங்கீதா, ஆகாஷ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் கிளம்பிடுவான். நீ அவனுக்கு முன்னாடி ஆபீஸுக்கு போய் சும்மா பேருக்கு அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு. அப்பதான் ஆகாஷுக்கு டவுட் வராது. வச்சிடுறேன். ஆண்டாள், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி குழப்பம் பண்ற? என்ன குழப்பம் பண்ற? ஆகாசும் தென்றலும் இந்த மாதிரி தனியா வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தா அவங்களுக்குள்ள பாண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ரெண்டு பேரும் க்ளோஸா மனசை விட்டு பழகிக்குவாங்கன்னு நீதானே வாண்டடா ஆகாச தென்றல் கூட தேனிக்கு அனுப்பி வச்ச. இப்ப நீயே கல்யாணத்தை கூட அட்டன் பண்ண விடாம தென்றலை அங்கேயே விட்டுட்டு ஆகாசம் மட்டும் பாதியிலேயே திரும்ப வர வச்சுட்ட. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லை. நான் எது செஞ்சாலும்
அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதத்தான் என்ன அர்த்தம்னு கேக்குறேன். என்கிட்ட அந்த ஜோசியக்காரன் சவால் விட்ட மாதிரி ஆகாஷோட கல்யாணத்துல எந்த விதமான பிரச்சனையும் வந்துடாம கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி விதிய நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆகாஷ தென்றல் கூட தேனிக்கு அனுப்பி வச்சேன். ஆனா இங்கிருந்து போன கொஞ்ச நேரத்துல ஆகாஷ் என் பேரேங்கிறத மறந்துட்டு அந்த தென்றல் பக்கம் சாஞ்சிட்டான். காரை திருப்பி அனுப்பிட்டு தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு பஸ்ல போனது மட்டும் இல்லாம போன்ல என்கிட்ட தேவையில்லாம அந்த தென்றலை பத்தி புகழ்ந்து பேசுறான். அந்த அளவுக்கு தென்றல் அவனை மாத்திட்டான். இதுக்கப்புறம் திரும்பி வரும்போதும் ஆகாஷ் தென்றல் கூட சேர்ந்து டிராவல் பண்ணான்னா தென்றல் அவனை முழுசா மாத்திடுவா இல்லையா? அதான் மீட்டிங் இருக்குன்னு சொல்ல சொல்லி ஆகாஷ மட்டும் பாதியிலேயே திரும்பி வர வச்ச. நினைச்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் கிரிமினலா யோசிச்சுதான் ஆகாஷ பாதியில திரும்பி வர வச்சிருப்பீங்க. இதெல்லாம் என்ன பொழப்பு? ஏய், என்னடி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை. நீ மட்டும் இல்ல, இங்க யார் என்ன யோசிச்சாலும் எதுவும் நடக்க போறதில்ல. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டாள் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் ஆகாஷ் இந்த ஆண்டாளோட பேரங்கிறத அவன் மறந்துடவே கூடாது. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். சரியான பைத்தியக்காரி.